ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். கோயம்புத்தூர்ல லாஸ்ட் வீக் ஃப்ரைடே சக்ஸஸ் மீட் நடந்துச்சு. நானும் போயிருந்தேன். நான் எப்பயுமே ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணுவேன். யார் நமக்கு உதவி செஞ்சாலும் சின்னதோ பெருசோ கடைசி வரைக்கும் நன்றியோட இருக்கணும்னு. என்னோட இன்ஸ்டியூட் ஜேர்னி நான் கம்யூனிட்டியில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த பர்டிகுலர் இன்ஸ்டியூட் என்னென்னலாம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லி நான் ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தேன். அதை நான் இதோட அட்டாச் பண்ணுறேன், கண்டிப்பாக பாருங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் ஹரணி நிதர்ஷனா. நான் திருப்பூர்லேருந்து வரேன். இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 2ல் அசிஸ்டன்ட் இன் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் செலக்ட் பண்ணியிருக்கேன். நான் முக்கியமாக ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். இங்கே வந்திருக்க எல்லா பேரண்ட்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணலைன்னா நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. கண்டிப்பாக ஒரு திருக்குறள் இருக்கும், மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள்ளெனும் சொல் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, இவனை மாதிரி ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறதுக்கு என்ன தவம் செஞ்சாங்களோ அப்படின்னு சொல்லி மற்றவங்கெல்லாம் நம்ம பெற்றோரை பார்த்து நினைக்கணும்னு அர்த்தம். இங்கே வந்திருக்க எல்லா பேரண்ட்ஸ்க்கும் எங்களால் முடியலனாலும் ஏதோ ஒரு சின்ன அளவிலையாவது அந்த பெருமை உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நம்புகிறோம். ஸோ அடுத்து நான் என்ன சொல்லணும்னா, என்னோட பேரண்ட்ஸ், என்னோட தம்பி, இவங்களோட சப்போர்ட் எல்லாம் இல்லைன்னா என்னால் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. இன்னொரு விஷயம் சுகேஷ் சார் எப்பவுமே சொல்லுவார், நீங்கள் ஒரு விஷயம் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் அதுக்கு ஒரு ஸ்டெப் முயற்சி எடுத்தால் போதும், மற்ற உதவியெல்லாம் உங்களை தேடி தன்னால் வரும் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி எனக்கு கிடைச்ச உதவி தான் சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியும். ஏன்னா நான் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது லாக்டவுன் டைம். அப்போ எனக்கு வெளியே போய் புக்கு தேடவும் வழி இல்லை, எனக்கு யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியல. ஏன்னா என்னோட ரிலேஷன்ஸ் எல்லாம் அந்த மாதிரி யாருமே இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணதே கிடையாது. ஸோ நான் என்ன நினச்சேன்னா, யூடியூப்ல ஏதாவது இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தேடும்போது எனக்கு ஃபவுண்டேஷன் கிளாஸ் வீடியோஸ் எல்லாம் கிடச்சிது. அதில் தான் எனக்கு பேசிக்கே நான் கற்றுக்கிட்டேன். அந்த நோட்ஸ் தான் நான் இப்போ வரைக்குமே எந்த எக்ஸாம்னாலும் நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு அது அவ்வளோ ஸ்ட்ராங்காக, அவ்வளோ காம்ப்ரிஹென்சிவாக அந்த நோட்ஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் டெஸ்ட் எல்லாம் எழுதணும்னு எனக்கு தெரியாது ப்ரிப்பரேஷன் ஸ்டார்டிங்கில். அப்போ டெஸ்ட்டு வேணுமா, டெஸ்ட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் 33ன்னு சொல்லி ஒரு டெஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஒரு நாள் கூட மிஸ் ஆகாமல் எல்லா நாளும் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு தனியாக, மேக்ஸுக்கு தனியாக, அதுக்கப்புறம் லாங்குவேஜுக்கு தனித்தனியாக எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எக்ஸாம் போகிறதுக்கு முதல் நாள் சுகேஷ் சார் ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவார் எப்பயுமே யூடியூப்பில். அந்த வீடியோ நான் பார்க்காம எந்த எக்ஸாமுமே போனதில்லை. எனக்கு அந்த வீடியோ எப்படின்னா, யாரோ நம்ம கூட இருந்தே சரி ஒன்றும் இல்லை பரவாயில்ல பார்த்துக்கலாம் போ அப்படின்னு சொல்கிற மாதிரியே எனக்கு தோணும். அதனால் எந்த குரூப் 4ஆக இருந்தாலும் சரி, 2ஆக இருந்தாலும் சரி, 1ஆக இருந்தாலும் சரி, எப்போ போனாலும் அந்த வீடியோ நைட்டு 12 மணினாலும் நான் அந்த வீடியோ பார்த்துட்டு தான் தூங்குவேன். அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சோன்னே எனக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். இந்த சூப்பர் 33 டெஸ்ட்டு நான் ஃபுல்லாக எல்லாமே அட்டன் பண்ணி முடித்தோடனே எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸு, என்ன கொஸ்டின் வேணாலும் கேட்கட்டும், நம்ம எழுதிடுவோம் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் மார்க் டெஸ்ட்லாம் அவ்வளோ ஸ்கோர் பண்ணலை. ஆனால் எனக்கு கான்ஃபிடன்ஸ் நம்ம கண்டிப்பாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இருந்தது. எனக்கு எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போனோடனே எல்லாரும் என்ன பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஒருவேளை நம்ம ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கமோ, அதனால தான் தனியாக தெரிகிறோமோ அப்படின்னு சொல்லி கூட நான் பயந்துட்டு இருந்தேன். நான் ஒரு வேளை போய் சொல்கிறேன்னு நீங்கள்லாம் நினைக்கலாம்ல, அதுக்காக தான் இந்த ப்ரூஃபுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். இதில் என்னோட OMR ஷீட் 1033 டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு காட்டியிருக்கேன். என்னோட மார்க் டெஸ்ட் மார்க் மட்டும் பாருங்களேன் எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு. நான் 100, 90 அந்த ரேஞ்சில் தான் வாங்கிட்டு இருந்தேன். எல்லா மார்க் டெஸ்ட்லையும் 33லேயும் என்னோட மார்க் ரேஞ்ச் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஸ்டில் ஐ ஹாவ் தட் ஹோப். ஸோ நமக்கு இந்த டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறது நம்மளை அறியாமையே நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் தரும். அதனால் நீங்கள் இவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணு. இந்த இன்ஸ்டியூட்டில் எனக்கு அகாடமிக் சப்போர்ட் மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு நினச்சேன். அதை தாண்டி எனக்கு மாரல் சப்போர்ட்டும் கிடச்சிது. போன வருஷம் இதே மாதிரி கரெக்டாக ஒரு வருஷம் முன்னாடி குரூப் 1 ஓரியன்டேஷன் கிளாஸ் நடந்தது. அப்போ எனக்கு குரூப் 2A கவுன்சிலிங் வந்துருந்துச்சு. ரேங்க்கு கொஞ்சம் பின்னாடி இருந்ததுனால என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியல போஸ்டிங் போவேனா என்னென்னு. இந்த ஹால்லையே இதே மாதிரி அந்த சைடு எல்லாரும் நின்று பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ நான் நினச்சேன், ஓகே நமக்கு கிடைக்கல, இல்லைனா நமக்கு இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கும்ல அப்படின்னு நினைக்கும் போது கனிமுருகன் சார் பேசினார். அப்போ நீங்கள் ஆல்ரெடி படிச்சுட்டு இருந்தீங்களா, பரவாயில்ல, நீங்கள் இப்போது பார்டரில் இருக்கீங்களா, பரவாயில்ல, உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்கும், நீங்கள் ப்ரிப்பரேஷன் மட்டும் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த செஷன் அட்டன் பண்ணது எனக்கு ஏதோ சைக்காட்ரிஸ்டிட்ட போய் நான் கவுன்சிலிங் அட்டன் பண்ண மாதிரி அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருந்தது. ஏன்னா நான் ரிசல்ட் ஒரு நாள் முன்னாடி தான் வந்துருந்துச்சு. அப்போ வந்திருந்தப்போ எனக்கு ரேங்க்கு கொஞ்சம் பின்னாடி போயிருந்தோன்னே எனக்கு சந்தோஷப்படவும் முடியல, சந்தோஷப்படாமல் இருக்கவும் முடியல. ஏன்னா அது என்னோட ஃபஸ்ட்டு சக்ஸஸ். நான் வீட்டில் இருந்தால் எனக்கு அழுதுருவேன்னு கண்டிப்பாக தெரியும். நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் அழுதுட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சரி எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க போது தான் அடுத்த நாள் ஓரியன்டேஷன் கிளாஸ் இருந்தது. எங்கேயாச்சும் போகிறதுக்கு இங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்தேன். சரி ஜன்னல் சீட்டில் உட்காந்துட்டு பாட்டு கேட்டுகிட்டே போகலாம், மனசுக்காவது ஆறுதலாக இருக்கும்னு நினச்சா ஜன்னல் சீட்டில் கண்டக்டர் மாற்றி விட்டுட்டாரு. ஒரு ஜன்னல் சீட்டு கிடைக்க கூட
கூடவா நமக்கு லக் இல்லை அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப அழுகையாக வந்துருச்சு. பஸ்ஸில் எல்லாரும் நம்மளை வேறு பார்க்குறாங்களே, அழுகையாக வேறு வருது இப்படி நினச்சிட்டே வந்தேன். ஆனால் இங்கே வந்து அந்த ஒரு 3 மணி நேரம் உட்காந்து நான் அட்டன் பண்ண ஓரியன்டேஷனு எனக்கு ஒரு வருஷம் அது வந்து மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. இப்போ இங்கே உட்காந்துருக்க எல்லாத்துக்குமே வந்து இன்றைக்கி ஒரு ஸ்பார்க் வரும். அந்த ஸ்பார்க் வந்து இன்னும் 20 டேஸ் தான் அடுத்த எக்ஸாமுக்கு இருக்குது. அது அப்படியே பிடிச்சி கடைசி வரைக்கும் கொண்டு போயிட்டீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா எனக்கு வந்து போன தடவை இதே தான் நடந்துச்சு. நான் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். அந்த ஓரியன்டேஷன் வந்தப்போ எனக்கு மற்றவங்களாம் பேசுறது பார்த்து ஓகே நம்மளால் முடியும், இன்னும் ஒரு டைம் தானே ட்ரை பண்ணி பார்க்கலாம், இன்னும் ஒரு டைம் தானே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணுது. அப்படி நான் அன்றைக்கி நான் விட்டுருந்தேன்னா, அழுதுகிட்டே நான் உட்காந்துருந்தேன்னா இன்றைக்கி நான் இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது. நான் ஒரு ஓரியன்டேஷன் பற்றி பேசிகிட்டு இருந்தேன்ல, அதோட பிக்ஸ் தான் இது. என்னோட ஃபோனில் லக்கீலி அது இருந்தது, அதனால் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணலான்னு சொல்லி அட்டாச் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி எது கண்டக்ட் பண்ணாலும் தயவு செஞ்சு போய் அட்டன் பண்ணுங்கள். அதில் வந்து நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். அது நம்மளோட ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த விஷயத்தில் வந்து எனக்கு சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியோட பங்கு வந்து எப்படின்னா, என்னோட 5 இயர்ஸ் ப்ரிப்பரேஷன்லேருந்து இந்த சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி மட்டும் தூக்கிட்டோன்னா நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் மாதிரி தான். ஏன்னா நான் எல்லா வீடியோஸும் பார்ப்பேன், எது எனக்கு சம்மந்தமாக இருக்கோ இல்லையோ நான் எல்லாமே பார்ப்பேன். ஏதாவது இதில் ஒன்று கிடச்சிரும், ஏதாவது இதில் ஒன்று கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி நான் வந்து தேடிக்கிட்டே இருப்பேன். இப்போ ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்களுக்கு நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, நான் வந்து என்னோட ப்ரிப்பரேஷன் வந்து 2 கேட்டகரியாக இருந்துச்சு. ஒன்று வந்து நான் எல்லோரும் சொல்கிறாங்க நம்ம வந்து 10 மணி நேரம் படிக்கணும், 15 மணி நேரம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்கில் வந்து நான் 14 days per hour படித்தேன். எனக்கே நம்ப முடியல, நம்ம இவ்வளோலாம் படிப்போமா, இது மாதிரி ஸ்கூலில் படிச்சிருந்தோன்னா நேரம் டாக்டராக இருக்கலாமே அப்படின்லாம் நான் நினச்சிருக்கேன். ஆனால் நான் 14 days படித்தேன். என்கிட்ட லேப்டாப் கிடையாது, புக்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஃபோனில் PDF டவுன்லோட் பண்ணி நான் படிக்க ஆரம்பித்தேன். ஆனால் நான் படிச்சுட்டே தான் இருப்பேன், நல்லா தான் படிப்பேன். ஆனால் எனக்கு வந்து எதுவுமே ஞாபகம் இல்லை. இது வந்து எனக்கு ரொம்ப ஹெக்டிக்காக போயிடுச்சு. நம்ம டெய்லி 14 hours படிச்சுட்டே இருக்கோம், ஆனால் நமக்கு ஒன்றுமே தெரியலையே, நம்ம ஒரு வேளை நம்மளே நம்மளை ஏமாற்றிட்டு இருக்கோமோ. நம்ம வந்து ஒரு சந்தானம் காமெடி இருக்கும்ல, நான் யார் நீ டாக்டர் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம வந்து படிக்கவே தெரியாமல் நம்ம ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக தான் இருக்கோம். நம்ம வந்து ஆஸ்பிரண்ட்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கவங்கள ஆமா நீ ஆஸ்பிரண்ட் அப்படின்னு சொல்லி நம்மளை மோட்டிவேட் பண்ணுறாங்களோ, நம்மளால் முடியாதோ அப்படின்னு சொல்லி நான் நினச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நான் என்னோட ஸ்ட்ராட்டஜி வந்து கொஞ்சம் மாற்றிக்கிட்டேன். என்ன பண்ணேன்னா, நான் இப்போ வந்து ஒரு வாரத்தில் 7 நாள் இருக்குன்னா நான் 6 நாள் வந்து நல்லா படிப்பேன். அந்த 7வது நாள் நான் சுத்தமாக படிக்கவே மாட்டேன். இது வந்து நான் ஃபாலோ பண்ணது. எனக்கு என்ன அந்த ஒரு நாள் வந்து என்னோட பிரேக் மாதிரி நான் நினச்சிப்பேன். நம்ம மற்ற நாளெல்லாம் வேஸ்ட் பண்ணால் படிக்கலாம், இந்த ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், படம் பார்க்கணுமா படம் பார்க்கலாம், இல்லை வெளியே போகணுமா வெளியே போகலாம், சும்மாவே இருக்கலாம், தப்பே இல்லை அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து நினச்சி படித்தேன். அப்போ வந்து எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாகவும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து நம்ம படிச்சிருக்கோம், நம்ம ஞாபகம் இருக்கும், நம்ம மென்டல் ஹெல்த்தும் நம்ம பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை எனக்கு வந்துச்சு. அந்த மெத்தட் வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. இப்போ வந்து நான் சொன்னேன்ல இந்த 20 days ரொம்ப முக்கியம்னு. இந்த 20 daysல வந்து நீங்கள் ரிவிஷன் வந்து 2 டைப்பாக பிளான் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து நீங்கள் ஒரே நாள் 3 சப்ஜெக்ட்டுக்கும், அதாவது GS, ஆப்டிடியூடு, அதுக்கப்புறம் லாங்குவேஜ் 3 நாளும் பிரித்த மாதிரி படிச்சுக்கலாம். அப்படி இல்லைனா நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு 5 days வந்து ஆப்டிடியூடு, 5 days வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ், 5 days வந்து லாங்குவேஜ் அப்படின்னு படிச்சுட்டு கடைசியில் ஒரு 3-4 நாள் வந்து நமக்கு தோணும்ல இதெல்லாம் வரும்னு சொல்லிட்டு, நம்ம ஒரு இன்ட்யூஷன் தோணும் இதெல்லாம் வந்துடும் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்ன எப்பயுமே இப்படி தோன்ற கொஸ்டினில் ஒரு 10 கொஸ்டின் தோணுச்சுன்னா ஒரு 2-3 வந்துடும். அதனால் அந்த மாதிரி தோன்ற டாபிக் எல்லாம் வந்து லாஸ்ட் ஒரு 2 நாள் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா அதுலேருந்து நமக்கு கொஸ்டின் வந்துச்சுன்னா நமக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும், பரவாயில்ல TNPSC எடுக்க போகிற கொஸ்டின் வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. நான் அப்புறம் இன்னொரு மெத்தட் என்ன ஃபாலோ பண்ணேன்னா, அப்சர்வ் பண்ணணும். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம்னா போகிற வழியில் நம்ம வந்து ஃபோனை பார்க்கலாம், அது தப்பில்லை. ஆனால் வந்து மேக்ஸிமம் அப்சர்வ் பண்ணணும். இப்போ நான் திருப்பூர்லேருந்து கோயம்புத்தூர் வரேன்னா நான் பஸ் ஏறினோடனே பஸ்ஸில் என்ன திருக்குறள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்பேன். அதுக்கப்புறம் அடுத்து வந்து டோல்கேட் வரும். டோல்கேட் வந்தோடனே NHAன்னு எழுதியிருக்கோம். அப்போ வந்து NHA என்ன வருஷம் 1995 அப்படின்னு சொல்லி பார்ப்பேன். அதுக்கப்புறம் வந்து இப்போது அதை கிராஸ் பண்ண சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட்னு ஒன்று இருக்கும். அது வந்து கிராஸ் பண்ணும்போது அவங்க வந்து ஆகஸ்ட் மந்த் ஃபுல்லாகவே ஒரு பேனர் கட்டியிருப்பாங்க, நேஷனல் ஹேண்ட்லூம் டே 7th August அப்படின்னு சொல்லிட்டு. அது பார்ப்போம், ஓ ஹேண்ட்லூம் டேவா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி ஒவ்வொன்றும் நம்ம பார்க்க அப்சர்வ் பண்ணும்போது அது வந்து நம்ம மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக பதிஞ்சிடும். இப்போ நம்ம பஸ்ஸில் போகிறோம், டிக்கெட் எடுக்கல, அப்போ வந்து ஃபைன் கட்ட சொல்லுவாங்க, அது என்ன ஆக்ட் கீழே வரும், மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்ட் 1988 அப்படின்னு சொல்லி நான் எல்லாமே வந்து அப்சர்வ் பண்ணி ஞாபகம் வச்சுக்க ஆரம்பித்தேன். அது வந்து எனக்கு ஃபேக்டாகவும் டேட்டா எல்லாமே வந்து ரொம்ப நாள் ஞாபகம் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. ஸோ இந்த ப்ரிப்பரேஷனில் வந்து சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வந்து எனக்கு சொல்ல முடியாத அளவுக்கு வந்து எல்லாமே கொடுத்துருக்கு. உனக்கு கிளாஸ் இல்லையா, கிளாஸ் இருக்குது, டெஸ்ட் இல்லையா, டெஸ்ட் இருக்குது, மோட்டிவேஷன் இல்லையா, அதுக்கும் நாங்கள் வீடியோ போடுறோம், அந்த மாதிரி சொல்லி வந்து நமக்கு இது ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ். மேக்ஸிமம் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து மேக்ஸிமம் சக்ஸஸ் கிடைக்கும். ஏன்னா இந்த இன்ஸ்டியூட்டில் வந்து ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ போடுவாங்க. இப்போ ஒரு டாபிக் எடுத்தால் அந்த டாப்பிக்கோட டாப் டு பாட்டம் அப்படியே கிளியராக சொல்லிடுவாங்க. அதில் வந்து கொஸ்டின் வருதோ இல்லையோ, ஆனால் நமக்கு மெயின்ஸில் யூஸ் ஆகும். அந்த மாதிரி வந்து நிறைய டாப்பிக்கு இண்டிவிஜுவல் வீடியோஸும் போடுவாங்க. நம்ம அதையும் வந்து ப்ரிப்பரேஷனில் ஜாயின் பண்ணிக்கலாம். டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறது வந்து
நம்மளோட ஒரு சாக்கு தான். இப்போ வந்து நான் படிக்கணும்னு நினச்சேன்னா நான் 10 மணி நேரம் உட்காந்து படிச்சிடுவேன். இப்போ நான் இந்த குரூப் 2 எழுத போகிறதா இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் வர 20 டேஸ் ஓகே காலையில் 6 மணிக்கு எந்திரிக்கிறோமா, நைட்டு 12 மணி வரைக்கும் படிக்கிறோம், நமக்கு பிரேக் வந்து ஒரு 2-3 மணி நேரம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் படிக்கிறது வேறு எதுவுமே பண்ண மாட்டேன். ஃபோன் எடுக்க மாட்டேன், இன்ஸ்டா பார்க்க மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். ஸோ மேக்ஸிமம் இந்த நான் என்னோட சொன்னதுலேருந்து உங்களுக்கு ஏதாவது யூஸ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நிறைய பேர் பேசினாங்க, எல்லாத்துலேயும் வந்து ஒவ்வொரு விஷயம் சொன்னாங்க. உங்களுக்கு எந்த விஷயம் வந்து கரெக்டாக நமக்கு செட் ஆகும்னு தோணுதோ அது மட்டும் எடுத்துகிட்டு இந்த 20 நாளில் உங்களுக்கு வந்து தூங்கும் போதும் அதை வந்து ஜஸ்ட் ரிமெம்பர் பண்ணிங்கன்னா ஓகே நம்ம அடுத்த வருஷம் இதே இடத்துல போய் நிற்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். எங்கள் அப்பா வந்து சொல்லுவாங்க, நான் வந்து படிக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன், ஆனால் நான் வந்து மேக்ஸில் நல்லா பண்ணாதனால எனக்கு டிகிரி அப்போ அரியர் ஆகிடுச்சு. அரியர் ஃபீஸ் கேட்கும்போது எங்கள் அப்பா வந்து எனக்கு தர முடியாது, நீ என்ன சும்மா ஃபீஸ் கேட்டுகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி என்னை துரத்துனாரு. அப்படி நான் ஊரை விட்டு ஓடி வந்தது தான் திருப்பூருக்கு வந்தது அப்படின்னு சொன்னார். எங்கள் அம்மா வந்து காலேஜ் பக்கம் போனதே இல்லை. ஸ்கூல் முடிச்சோன்னே எங்கள் அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஒருவேளை அவங்க 2 பேரும் படிக்க வச்சுருந்தா என்னை இவ்வளோ தூரம் படிக்க வச்சுருப்பாங்களான்னு தெரியல. அவங்க 2 பேருக்கு அந்த படிப்பு கிடைக்காததுனால சரி போயிட்டு போகிறா, இவ தானே படிச்சுட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. எல்லாரும் கேட்பாங்க பாப்பா என்ன பண்ணுறா, பாப்பா என்ன பண்ணுறான்னு. இவங்களும் சலிக்காமல் பாப்பா படிச்சுட்டு இருக்கா, பாப்பா படிச்சுட்டு இருக்கான்னு. எத்தனை வருஷம் தான் படிப்பீங்க, எத்தனை வருஷம் தான் படிச்சுட்டே இருப்பா, கல்யாணம்லாம் பண்ண ஐடியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எல்லாத்தையும் சமாளித்து ஒரு வழியாக இவ்வளோ தூரம் கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் இது வரைக்கும் மேடை ஏறி பேசினதில்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பேசுகிறேன். பேரண்ட்ஸுக்கெலாம் ஒன்று சொல்லிக்கிறேன், நம்ம பெத்த பிள்ளைங்கள நாம் தான் ஃபஸ்ட்டு நம்பணும். மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க. மாதாவும் பிதாவும் ஃபஸ்ட்டு நம்ம பிள்ளைங்கள நம்ம நம்பணும். நம்பி ஒரு குரு கிட்ட கொண்டு போய் விட்டோம்னா கடவுள் மற்றதை பார்த்துக்குவார். நன்றி. இதுக்கு மேலே எனக்கு பேச தெரியல. நன்றி எல்லாருக்கும். வணக்கம். அந்த 23 வயசை தாண்டி படிக்கிற பிள்ளைங்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க தான் நிஜமாக அக்னி பாதையில் பயணிக்கிறவங்க. ஏன்னா சுற்றுப்புறத்துலேருந்தோ நம்ம கூட வந்து அவங்க மேலே ப்ரெஷர் போடுவோம், கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு. நம்ம அதையெல்லாம் தாண்டி அவங்கள வந்து ஜெயிக்கணுன்ட்டு ஆர்வத்தில் இருக்கவங்கள வந்து நம்ம முழுதாக அவங்களுக்கு சுதந்திரம் கொடுத்தோம்னா அவங்க கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. இன்னொரு விஷயம், நான் என் பொண்ணு வந்து தோற்று போகும்போலாம் அவங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா, இப்போ பிகினர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாருமே 50% கொஸ்டின் போட்டுருவாங்க. ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் படிக்கும்போது உங்களோட நாலேஜோட லெவல் வந்து அதிகமாகிட்டே போகும். நீங்கள் அடுத்த வருஷம் படிக்கிறீங்கன்னா உங்கள் நாலேஜ் லெவல் 60% ஆகும். அடுத்த வருஷம் படிக்கிறீங்கன்னா உங்கள் நாலேஜ் லெவல் அதை விட ஒரு 10% ஜாஸ்தியாகும். இப்படியே வரும்போது நீங்கள் 90% தாண்டிட்டீங்கன்னா நீங்கள் தான் வெற்றியாளர். அதுக்கு வந்து இன்னொரு விஷயம் நம்ம என்ன பண்ணணும்னா, கன்சிஸ்டன்சியாக படிச்சுட்டே இருக்கணும். அவங்கள எந்த டிஸ்டர்பும் பண்ணாதீங்க, அவங்களுக்கு தேவையானதை பண்ணிக்கூட. நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம். ஏன்னா எங்கள் பொண்ணு படிக்க ஆரம்பிச்சதுலேருந்து எங்கள் வீட்டில் வந்து டிவியை கட் பண்ணிவிட்டு இன்னமும் நாங்கள் கனெக்ஷன் கொடுக்கல. கிட்டத்தட்ட 5 வருஷமும் நாங்கள் டிவி இல்லாமல் தான் இருக்கோம். அது வந்து முழுசாக நீங்கள் நம்புங்க. உங்கள் குழந்தைங்களை முழுசாக நம்பினீங்கன்னா உங்களுக்கு தேவையான வெற்றியை பெற்று தருவாங்க. எல்லாருக்கும் நன்றி. இது உண்மையிலே எனக்கு ஒரு மறக்க முடியாத நாள். இந்த மாதிரி படிச்சுட்டு இருக்க நிறைய ஆஸ்பிரன்ஸ் அங்கே நான் மீட் பண்ணேன். இந்த வீடியோவில் ஏதோ ஒரு விஷயமாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை யூடியூப் சேனல். பாய்.